ஹலோ மக்களே, மண்வாசல் சேனலில் இன்னைக்கு ஸ்பெஷலாக ஒரு தோசை சுட போகிறேன். கை கால் குத்தல் குடைச்சல் முடக்குறதுக்காக முடக்குத்தான் தோசை ஸ்பெஷலாக செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். முடக்குத்தான் தோசைக்காக தேவையான பொருள் பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு அரிசி, புழுங்கல் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். கறிவேப்பிலை, கடுகு, வெள்ளை உளுந்து, கடலைப்பருப்பு, பொடி பண்ண வெங்காயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், முடக்குத்தான் கீரை. இப்போ அரிசி ஊற வச்சுருக்கிறேன். அது ஒரு அரை மணி நேரம் ஊறணும். அதுக்கு தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு கார சட்னி ரெடி பண்ணும். வானல் காய்ச்சது கடலை எண்ணெய் போட்டுக்கிறோம். கார சட்னி தாளிக்க கார சட்னிக்கு எண்ணெய் அதிகமாக ஊற்றணும். இது மாதிரியே பூண்டு சட்னி அரைச்சி வச்சுக்கணும்னா ஒரு மாதம் ஆனாலும் கிடாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா ஆயுதம் கிடையாது. பூண்டு சட்னி மட்டும் வதக்காமல் பூண்டு, காஞ்சி மிளகா, உப்பு, ஒரு தக்காளி பழத்தை வச்சு அரைச்சிக்கணும்னா எங்கே வெளியில் நம்ம டூர் போனாலும் வேறு எங்கன்னா வெளியில் 2 நாளைக்கு எடுத்துகிட்டு போகணும்னாலும் கிடாது. முடக்குத்தான் கீரையை அரிசி மாவில் கலந்துக்க வேண்டியது தான். மாவை அரைச்சி வச்சுட்டேன். இப்போ கீரையை அரிசி ஊற்றிக்கணும். சின்ன ஜீரகம், மிளகா, உளுத்தம்பயிறு, கடலைப்பருப்பு, முடக்குத்தான் தோசை இதுமாரி தாளித்து கொட்டி கொடுத்தா குழந்தைங்கள எல்லாருமே நல்லா வாசனையாக இருக்கும், நல்லா மனமாக இருக்கும், சாப்பிடலாம். மசாலா தோசை வெங்காயம் போடுறோம். எல்லாம் வதங்குது. வெங்காயமெல்லாம் நல்லா வதங்குது. கொட்டி தோசை ஊற்றணும். இன்றைக்கி மண்வாசல் சேனலில் முடக்குத்தான் தோசை செஞ்சுருக்கிறேன். அரிசி ஊற வச்சு இது திடீர்னு அப்படியே ஊற வச்சு செஞ்சு சாப்பிட்லாம். இது மாவு புளிக்கணும்னு அவசியம் கிடையாது. கோதுமை மாவில், மைதா மாவில், ரவையில் எல்லாம் முடக்குத்தான் போட்டு கெவுரு மாவுலேயும் அடை செஞ்சு சாப்பிட்லாம். அரிசி மாவுலேயும் அரைச்சி
அரிசி முடக்கத்தானே அரிசி தோசை ஊற்றி சாப்பிட்லாம். இந்த கை கால் முடக்குவாதத்துக்கு இது நல்லது. இந்த நாட்டு வைத்தியம் சாப்பிடுங்க எல்லோரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா பருப்புலாம் போட்டுருக்கு, வாசனையாக இருக்குது. மொறு தோசை நல்லா இருக்குது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.